மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் 24 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்த்துடலாங்க. வெற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்கிட்டையும் என்ன வேணாலும் நடக்கலாம், நீங்க 2 பேரும் குறுக்க மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. அங்க கீழே பார்த்தா சக்தி வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, இவளை திட்டலான்னு வந்தா கோவில் சில மாதிரி சும்மா அம்சமா இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டே வராரு வெற்றி. ஏய் என்னடா அப்படி பார்க்குற அப்படின்னு சக்தி கேட்கவும், செமையா இருக்கடி அப்படிங்கிறாரு வெற்றி. அப்போ காலில் பட்ட அடி சரியாயிடுச்சா அப்படிங்கிறாங்க சக்தி. ஆனால் நெஞ்சில் பட்ட அடி பலமாக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சக்தி அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஒருத்தர் வந்துடுறாரு. ஏய் சக்தி அப்படின்னு சொல்லவும், ஏய் எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு வளகாப்பு வேலை நிறைய இருக்குது வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அப்படியே வளையல பார்க்குறாங்க. வளையல் எடுத்து கையில் போடலான்னு போகும்போது கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. வெற்றி உடனே நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் ஒரு சுத்து வளையல் சின்னதாக இருக்குடா, நான் வேறு வளையல் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க சக்தி. வேண்டாம் வேண்டாம் நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து சக்திக்கு வளையல் போட்டு விட்டுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக பூஜா வந்து பார்த்துட்றாங்க. என்னடா வெற்றி எப்படி இது வளையல் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எப்படி போச்சுன்னு நான் உன் காதில் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் சரண்யா வந்து வந்துடுறாங்க. சக்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வெற்றி, டே அந்த வேலையை பாருங்க இந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே சரண்யா சக்தி கிட்ட எனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு மருமகளை பெற்று கொடு அப்படிங்கிறாங்க. சக்தி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்களா, கொஞ்ச நேரத்தில் சவுந்தராமா ரிப்போர்ட்டோட இங்கே வர போகிறாங்க. சரண்யாவோட சந்தோஷம் எல்லாம் காணாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் நீ அசிங்கப்பட்டு நிற்க போகிற. அத்தைக்கு தெரியாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற, டிஎன்ஏ டெஸ்ட்டு உனக்கு இருக்குடி இன்னைக்கு அப்படின்னு பூஜா வந்து மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரண்யா சக்தி கிட்ட, இவ்வளோ நடக்குது ஆனால் அசோக் இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சரண்யா சொல்லிட்டு இருக்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கா நீ, ஆனால் இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல வளகாப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஆனால் அண்ணி இந்த வளகாப்பு நடக்கிறதே நீங்களும் உங்கள் வயிற்றில் இருக்கிற குட்டியும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சக்தி சொல்லவும், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் சக்தி அப்படின்னு சரண்யா சொல்லவும், சரி நீங்கள் போய் சாமி கும்பிட்டுருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சக்தி. வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வெற்றிக்கிட்ட வராங்க. அண்ணா என்ன அண்ணியை கோவமாக திட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், டே அவன் முகத்தை பாருங்கடா, எப்படிடா அவளை திட்டுறது, குழந்த முகண்டா அப்படின்னு சொல்லவும், அண்ணன் உன்னால் ஆம்பளை வர்க்கத்துக்கே அசிங்கண்ணே, டே நான் கிளம்புறேன்டா, இது சரிப்பட்டு வராது. இவங்க பேசி சமாதானம் பண்ணி சாப்பாடு போட 4 மணி ஆயிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் அம்மா நீங்கள் தான் சவுந்தலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்க்குறாங்க சவுந்தலாமா. அவங்க அங்கேருந்து கோவமாக கிளம்புறத பார்த்துட்டு உடனே நர்ஸ் கால் பண்ணி பூஜா கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த அம்மா கிட்ட ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டேன், உன் பேர் சுத்தமாக வெளியே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி நீயும் என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி நான் உன்னை கவனிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பூஜாவும். இன்னொரு பக்கம் சரண்யாவுக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் அழகா பண்ணிட்டு இருக்காங்க. சரண்யாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நல்லபடியாக ஒரு பேரனும் பேத்தியோ பெற்று கொடுத்தா நம்ம வீடு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ரங்கநாயகி. இந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, ரொம்ப தப்பாச்சே, அந்த சவுந்தரம்மா இன்னும் வர காணோம் அப்படின்னு பூஜா சவுந்தரம்மாவை எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க. இன்னொரு சைடு சக்தி, அண்ணி உங்களை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, உங்களால் நம்ம வீடே சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்கு, எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு சுற்றி போடணும் அப்படிங்கிறாங்க சக்தி. இன்னொரு பக்கம் வெற்றி, நீயும் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கு அப்படிங்கிறாரு. அண்ணி உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் நான் தான் முதல்ல தூக்குவேன் அப்படிங்கிறாங்க சக்தி. அப்போ நானே அப்படிங்கிறாரு வெற்றி. தாய் மாமன் சீரா நீ 10 பவுன் போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே வெற்றியோட ஃப்ரெண்டும் நானு அப்படிங்கிறாங்க, நீயும் 10 பவுன் போடணும் அப்படிங்கிறாங்க சக்தி. சரி சரண்யா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும், நீங்களும் வந்து நில்லுங்க அப்படிங்கிறாங்க சரண்யா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகியும் கூட போய் நிற்கிறாங்க. 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க சரண்யா. கரெக்டாக சவுந்தலாமா ஏய் நில்லு அப்படிங்கிறாங்க. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் கூப்பிட்டா அப்படிங்கிறாங்க ரங்கநாயகி. நல்ல காரியம் நடக்கும்போது எப்படி வந்து நிற்கிறா பாரு அப்படின்னு ரங்கநாயகி சொல்லிட்டு இருக்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட், ரங்கநாயகி கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படிங்கிறாரு. ஏங்க எப்படி இருக்க முடியும், ஏற்கனவே பண்ண காரியத்தால் தான் முதல்ல மாசமாக இருந்தப்பவும் அப்படியே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. முதல்ல இவளுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் நான் வீட்லேயே வளகாப்பு பண்ணுறேன், அப்புறம் எதுக்குங்க இங்கே வந்தா, ஏண்டி சக்தி நீ இவளை வளகாப்பு கூப்பிட்டியா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, சக்தி என்ன சக்தி நீ ஏன் இந்த வளகாப்புக்கு கூப்பிட்டுருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன், வளகாப்பு எவன் வாரிஸ்கோ இவன் வளகாப்பு பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல சக்தியும் அவங்க அப்பாவும் மாறி மாறி ஏங்கிறாங்க. சகுந்தலா நாக்க கொஞ்சம் அடக்கி பேசு, இல்லைன்னு வச்சுக்கோ ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, நான் எதுக்கு அசிங்கப்படணும், அசிங்கப்பட வேண்டியது நீ, இந்தா நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டை மூஞ்சியில் விட்டு எறிகிறாங்க. அப்பா இதை பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நடக்கட்டும்
ஏ சக்தி அடுத்த ஆப்பு உனக்கு தான் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிக்கிறாங்க பூஜா. ரிப்போர்ட்டை கையில் எடுத்துகிட்டு வெற்றி என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சக்தியும் அம்மா ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னது இது அப்படின்னு கேட்கவும் டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட்டா யாருக்கு அப்படின்னு ரங்கநாயகி கேட்க ஓம் பொண்ணுக்கு தான் அப்படிங்கிறாங்க சவுந்தலா. ஏய் என்ன உளர்ற, அவள் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டே எடுக்கலையே, அப்புறம் எப்படி ரிப்போர்ட் வரும் அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல யார் சொன்னா உன் பொண்ணு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலைன்னு? உனக்கு தெரியாமல் சக்தி சரண்யாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டா, அப்போ கூட நானும் தான் இருந்தேன் அப்படின்னு சகுந்தலா சொல்ல உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க மற்ற எல்லாரும். ஏ சக்தி என்ன சொல்கிறாங்க இவ, எனக்கு தெரியாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு ரங்கநாயகி சொல்லவும் சக்தி அம்மா கேட்குறாங்கல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க வெற்றி. சக்தி சொல்லு அப்படிங்கவும் உடனே சக்தி அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாமா அப்படிங்கிறாங்க வெற்றி. வெற்றி இது உன் தங்கச்சியோட டிஎன்ஏ டெஸ்ட்டு தான், டெஸ்ட் எடுத்ததுக்கே இவ்வளோ பதறியே, இதில் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு தெரியுமா? உன் தங்கச்சி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு என் பையன் அசோக் அப்பா இல்லைன்னு வந்திருக்கு அப்படின்னு சகுந்தலாமா சொல்ல உடனே வெற்றி அதை கொடு அப்படின்னு சொல்லி பூஜா வாங்கி பார்க்குறாங்க. பூஜா என்னாச்சு அப்படின்னு ரங்கநாயகி கேட்க அத்தை இவங்க சொல்கிறது உண்மைதான், இது சரண்யாவோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டு தான், ஆனால் சரண்யா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அசோக் அப்பா இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு பூஜா சொல்லவும் உடனே சரண்யாவுக்கு மயக்கம் வந்துடுது. ஏ சக்தி அத்தை அவ்வளோ சொன்னாங்கல்ல, அப்படி இருந்தும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சரண்யாவை கூட்டிகிட்டு போயிருக்க அப்படின்னு பூஜா பேசியிருக்க உடனே ரங்கநாயகி இவ இவ்வளோ தூரம் ஆடிட்டுருக்கானா அதுக்கு காரணம் யார், எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம், இவ யாரை கேட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூட்டிகிட்டு போனா அப்படின்னு ரங்கநாயகி பேசிகிட்டு இருக்க உடனே வெற்றி ஏன் சக்தி இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சவுந்தலாமா இதுக்கு மேலே இதெல்லாம் உங்கள் குடும்ப விஷயம், என்னமோ பண்ணுங்க, சரண்யாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சரண்யாவை இதோட அத்து விட்டாச்சு, இப்போ புரிஞ்சதா ரங்கநாயகி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் கரெக்டாக சக்தி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வராங்க. ஏய் என்னடி பண்ண போற, அவள் காலில் விழுந்து கெஞ்ச போறியா, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு அப்படிங்கிறாங்க ரங்கநாயகி. சரண்யா கர்ப்பமாக இருக்கிறத மறைச்சு சக்தி ஒரு ட்ராமா போட்டா, இப்போ இந்த ட்ராமா வேறையா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து குடும்பமானத்தை வாங்கிட்டா, அது மட்டும் இல்லாமல் சரண்யா வாழ்க்கைக்கு வேற ஒல வச்சிட்டா அப்படிங்கிறாங்க பூஜா. உடனே இப்படி மொத்த குடும்பமானத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியேடி, அத்தை நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க அத்தை, இதில் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சக்தி சொல்ல இதில் முழுக்க முழுக்க உன்னோட தப்பு தான் இருக்குது அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல அத்தை உங்களை பழிவாங்க தான் அத்தை இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, இவ உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணியிருந்தா இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குமா அப்படின்னு பூஜா சொல்ல பூஜா நீ கரெக்டாக சொன்ன பூஜா, இவளுக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்திருந்தா சரண்யாவை கூட்டிகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருக்கணும், என்ன நடந்தாலும் தான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இவளோட பிரச்சனையே அப்படின்னு சொல்ல அத்தை நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க சக்தி. நான் சொல்கிறத நீ கேளு, எப்போ நீ இவ்வளோ தூரம் துணிஞ்சியோ, எப்போ என் பொண்ணுக்கு இந்த மாதிரி அசிங்கமான பேரை வாங்கி கொடுத்தியோ, இங்கே பாரு சக்தி இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, கிளம்பு, இந்த நிமிஷமே வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல அத்தை நான் எதுக்கத்தை இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிறாங்க சக்தி. நீ பண்ண காரியத்துக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்டி, ஆனால் என் புள்ள கழுத்தில் கட்டியிருக்கான் பாரு தாலி, அதுக்கு மரியாதை கொடுத்தா பேசிகிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையே நீயே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிறாங்க ரங்கநாயகி. அத்தை எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, இந்த பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்ல அம்மா தாயே நீ பண்ண வரைக்கும் போதுமா தாயே, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அத்தை, நான் இந்த குடும்பம் நல்லதுக்காக தான் அத்தை செஞ்சேன் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க இன்னுமா இந்த உலகம் உன்னை நம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பூஜா சொல்ல அத்தை எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் இந்த டெஸ்ட் பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லதுன்னு நினச்சி தான் பண்ணேன் இப்படி கெஞ்சிட்ருக்க ரங்கநாயகி. அதான் எல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்கிறாள்ல, 2 நாள் டைம் கூட அப்படிங்கிறாங்க வெற்றியோட அப்பா. உடனே பூஜா நடுவில் பூந்து ஏ சக்தி அத்தைக்கு தெரியாதா அவங்க பொண்ணு வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணுன்னு, நீ ஏண்டி நடுவில் பூந்து ஓவரா சீன் போட்டுட்ருக்க, ஏய் அதான் உன் துணிமணியெல்லாம் வந்துருச்சுல ஒழுங்காக எடுத்துகிட்டு போ அப்படின்னு பூஜா பேசிகிட்டு இருக்க. உடனே சக்தி வெற்றியை பார்த்து என்ன வெற்றி என்னை வெளியே போக சொல்கிறாங்க, நான் வெளியே போகணுமா அப்படின்னு சக்தி கேட்க நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க வெற்றி. அப்போது நீயும் என்னை வெளியே போக சொல்கிறியா அப்படிங்கிறாங்க சக்தி. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.